அண்ணாமலை பாஜகவை 2வது இடத்தை என்டிஏ 2வது இடத்துக்கு கொண்டு வந்துருவார். 26 தானே ஜான ஆரோக்கியசாமி தெரியும். நீங்க விஜய் கிட்ட பாஜக ஒண்ணுமில்லைன்னு நீங்களும் ஜோசப் விஜயும் ஜான் ஆரோக்கியசாமியும் நீங்களா ஒரு அற்ப சந்தோஷத்தை அடைஞ்சு அண்ணாமலைக்கு எதிராக 4 பேரை தூண்டிவிட்டு அறிக்கை விடுறதுல என்ன அர்த்தம் இருக்குது? வெளிப்படையாக தான் நம்ம சொல்றோம். அதுல எதுவுமே மறைச்சு இல்லை. நீங்க உதயநிதி ஸ்டாலினுக்கு டம்மி ஆட்டு, உதயநிதி ஸ்டாலினுக்கு ஏஜென்ட் ஆட்டு, உங்க சுயநலத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் தான் செட்டில்டுங்கிற மாதிரி போடுறதே நீங்க தான். உதயநிதி ஸ்டாலினுக்கு ஏஜென்ட் ஆட்டும், உதயநிதி ஸ்டாலினுக்கு பிடி மாட்டும், ஜான ஆரோக்கியசாமி விஜய் தான் செயல்படுறாங்க. நான் லாஜிக்கா பேசுறேன், லாஜிக் தானே. கனிமொழி நாளைக்கு போட்டியா வரலாமே. அப்ப நீங்க உதயநிதி ஸ்டாலின் நீங்க மீம்ஸ் போடுறீங்கன்னா நீங்க தான் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஏஜென்ட். அண்ணாமலை விஜய பிடின்னு சொல்றது கரெக்ட். இப்படி ட்ராக்லையும் போலாமா? ஃபேக்ட். நான் லாஜிக்கா தானங்க பேசுறேன். நான் லாஜிக்கா பேசுறேன். உட்கார சொல்லுங்க ஜான ஆரோக்கியசாமி. டங்கு வேற கிழிச்சு எரிஞ்சிடறேன் கருத்தியல்ல. உட்கார்ந்து என்கிட்ட பேச சொல்லுங்க. ஏன் என்னோட கிளைமை மட்டும் உனக்கு ஏன் வயிறு எரியுது? கீழே மிதிச்ச மாதிரி அவ்வாவான்னு கதறீங்க. தமிழ்நாட்டில் அண்ணாமலை பிரசிடென்ட் இல்ல, லீடராங்கிற அந்தஸ்துல வாராருங்கிறத ஒத்துக்கணும். லீடருங்கிற அந்தஸ்துல பவர்ஃபுல் பிரசிடென்டா அண்ணாமலை இங்க தமிழ்நாடு பாஜகவுக்கு நிற்கிறாரு. எப்பா 18% என்டிஏ எடுத்திருக்கிறது உண்மைதானே? திமுக செய்தி தொடர்பாளர் நண்பர்களே உண்மைதானே? கூடுறதுக்காக உழைக்கணுங்கிறது அண்ணாமலைக்கு முயற்சி. அதுக்கு துணை நிற்கிறது நயினார் நாகேந்திரனும் டாக்டர் தமிழிசை போன்றவர்களும். அதிமுக அணிக்கும் என்டிஏக்கு இடையில வித்தியாசம் 5% தான். இப்ப தேமுதிக அதிமுக அணியை விட்டு வெளியேறிட்டு, இதெல்லாம் உண்மை, டேட்டாவை தான் சொல்றேன். நீங்க ஊடகத்துல தரவல் இல்லாம அண்ணாமலை பிஜேபி ரெட்டலுக்கு கொண்டு போயிட்டாருன்னு வைத்தறிச்சல வாயாலும் வைத்தாலையும் அடிச்சுக்கிட்டு பேசக்கூடாது. அல்லது அண்ணாமலை மோடி பிரைம் மினிஸ்டர்னு கட்சியை பெருசா கொண்டு வந்துட்டாருங்கிறத ஒத்துக்கிடுங்க. ஏதாவது ஒன்ன ஒத்துக்கிட தானே வேணும். 30% டிஃபரன்ஸ். என்னைக்கு உள்ளவங்களுக்கும் 2வது உள்ளவங்களுக்கும் 30% டிஃபரன்ஸ் வந்தது. இங்க 18, 20 2% தான் டிஃபரன்ஸ். ஒருவேளையில தேமுதிக அங்க வந்துட்டு வைங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் ஆய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. சார், திரு அண்ணாமலை அவர்களின் அரசியலை இப்போ வரைக்கும் பார்த்துட்டோம், எப்படிப்பட்ட அரசியலாக போய்கிட்டு இருக்குன்னு. இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அரசியல் எப்படி இருக்க போகிறது? ஏன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த மூத்த நிர்வாகிகள் கொஞ்சம் தொல்லை இருக்கதாலாம் சொன்னாங்க. இப்போ ஆனால் தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன், நயினா நாகேந்திரன் எல்லாமே இருக்கரம் தூக்கி பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டார் அண்ணாமலை. இதுக்கப்புறம் அரசியல் எப்படி இருக்கும்? டெல்லி பாஜக தலைமை, பிரதமர் மோடி, பிஎம்ஓ அமித்ஷா, நட்டா எல்லாருமே தெளிவாக சொல்லிட்டாங்க. நாம தெலுங்கானா மாதிரி தமிழ்நாட்டில் வளரணும், ஒரிசா மாதிரி வளரணும். நீங்க கல்யாண் சிங் மாதிரி, பைரன் சிங் சகா மாதிரி, சுந்தர்லால் பட்வா மாதிரி, எதியூரப்பா மாதிரி பெரிய அளவில் ஒரு லீடராட்டு நீங்க தமிழ்நாட்டில் உங்களை முகமாக காட்டி கட்சியை நீங்க வளர்க்கணும். பட்னாவிஸ், தேவேந்திர பட்னாவிஸ் மாநில தலைவராக இருந்து மகாராஷ்டிராவில் கட்சியை சிவசேனாவோட பெரிய அளவு வளர்த்து எடுத்தார்ல, அதே மாதிரி அதிமுகவோட பெரிய அளவு கட்சியை வளர்த்து எடுக்கணும். இதான் அசைன்மெண்ட். எடுப்பிலே ஸ்டாலினை தாண்டிடுவாருன்னு சொன்னால் அது கப்சா போய் உண்மைக்கு புறம்பானது, அது சாத்தியமற்றது. பட் அதை கிளைம் பண்ணுவாங்க. ஸ்டாலினை நாங்கள் வீழ்த்திடுவோம், நாங்கள் தான் மாற்றுன்னு. அப்படி நம்பர் 1 இருக்கிறவரை கிளைம் பண்ணி 3வது இருக்கிறவரை அடித்தாதான் 2வது இருக்கிறவரோட எடப்பாடியை பலகீனப்படுத்தி வளர முடியும். இதுதான் ஸ்ட்ராட்டஜி. எப்படி சிவசேனாவை பலகீனப்படுத்தி பட்னாவிஸ் தலைமையில் வளர்ந்துருக்காங்களோ அதே மாதிரி இங்கே எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி 2026 2வது இடத்துக்கு பாஜக வந்துடணும். அரசியல் திராவிட இயக்கம் பெர்சஸ் இந்துத்துவா இதை கொண்டு வந்துடணும். அதனால தான் அண்ணாமலை கொள்கை அடிப்படையில் நிற்கிறார். இப்போ மும்மொழி கொள்கை வேணும்னு 1 கோடி கையெழுத்து எடுக்கிறாரு. ஸ்டாலினுக்கு நிலைப்பாடு இருக்குது, இருமொழி கொள்கை தான்ட்டார். அதுல முரண்பாடுகள் 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் கூட அவரு இருமொழி கொள்கை தான் அண்ணாவின் கொள்கை தான் நிற்கிறாரு. அதை எதிர்த்து மும்மொழி கொள்கை தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது, தமிழக மக்களுக்கு நல்லது, தமிழக மாணவர்களுக்கு நல்லதுன்னு 1 கோடி கையெழுத்து போயிட்டிருக்காரு. ஒரு 25 லட்சத்துக்கு தாண்டிட்டாங்க. இன்னும் இளைஞர்கள், பெண்கள் மூலமா 1 கோடி கையெழுத்து வாங்குறாங்கன்னா மும்மொழி கொள்கைக்கான பிரச்சாரத்தை 1 கோடி ஓட்டர்ஸ் மத்தியில் கொண்டு போறாங்க. அப்போ இந்த இடத்துக்குள்ள இருமொழி கொள்கை வேணுங்கிறவங்க எல்லாம் ஸ்டாலின் பின்னாடி போவாங்க, மும்மொழி கொள்கை வேணுங்கிறவங்க எல்லாம்
அண்ணாமலை பின்னாடி போவாங்க. அப்ப அண்ணாமலையோட ராஜேந்திர நடவடிக்கை எப்படி பெருசு? இது அண்ணாமலைக்கு ராஜேந்திர நடவடிக்கையோட மோடி அமித்ஷா இவங்கெல்லாம் கட்சியை வளர்க்கறதுக்கு இதை செய்யுங்கன்னு சொல்லி விட்டது. அப்போ இதுல எடப்பாடி பலகீனப்படுறாரு. அவர் மும்மொழியும் இல்லை, இருமொழியும் இல்லை, அல்லது இருமொழின்னு சொல்லி இவர் ஸ்டாலின் பின்னாடி தான் போய் நிற்கணும். ஊழல்களில் டாஸ்மார்க் ஊழலை கையில் எடுக்கிறாரு. அதுல சரி இது நடக்குது, நடிகர் விஜய் அது செட்டப்புங்கிறாரு, தம்பி சீமான் வந்து நீங்க நடவடிக்கை எடுக்கணும், நீங்க போராடக்கூடாதுன்னு சொல்றாரு. டாஸ்மார்க் எடுத்ததுக்கு காரணம் மிடாசு அதிமுகவிலும் டாஸ்மார்க் ஊழல் நடந்திருக்கு. சரி, சீமான் சொல்றது அங்கேயும் லஞ்சம் இங்கேயும் லஞ்சம், அங்கேயும் ஊழல் இங்கேயும் ஊழல்னா திமுகவை எடுத்து அடிச்சாலும் இந்த மது இதுல வந்து அதிமுகவும் இருக்குங்கிறதா உண்மை. அடுத்தால வந்து அவரு கல்லுக்கு சட்ட அங்கீகாரம் கொடுப்போன்னு சொல்றாரு. கல்லுக்கு சட்ட அங்கீகாரம் கொடுப்போன்னு சொல்றவரு சீமான் அண்ணனும் கல்லுக்கு ஆதரவா இருக்கிறாரு. என்டிஏ ஆட்சி வந்ததும் கல்லுக்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரம் கிடைக்கும். அர்த்தம் என்னன்னா லிக்யோர் லாபியில திமுகவும் அதிமுகவும் இருக்காங்கன்னு அவர் சொல்றாரு. சோ இதை மையமா வச்சு பெரிய பெரிய கூட்டங்கள் எல்லாம் போடுறாரு. அந்த கூட்டத்தை பார்த்தே பாஜகவுக்கு இவ்வளவு கூட்டமான்னு அரண்டு போன தமிழிசை அம்மையாரு கூட நாணயமா நேர்மையா தம்பி வா தலைமை ஏற்கவா, என் தம்பி நல்லா தான் மாநில தலைவராக இருக்காருன்னு ஓங்கி அடிச்சுட்டாங்க. அப்போ ஆரம்பத்துல சகோதரி தமிழிசை அம்மையார் டாக்டர் மருத்துவர்கிட்ட ஒரு சின்ன குழப்பம் இருந்து, இப்ப தெள்ள தெளிவா டெல்லிக்கு கிளைமேட்டையும் புரிஞ்சுட்டாங்க. பார்ட்டி லாயலிஸ்ட் அவங்க. சசிகலா மேட்டர்லேயே அவங்க லாயலா மோடிக்கு எண்ண ஓட்டத்துக்கு கடைசி வர நின்னாங்க. ஒரு விசுவாசமா தலைமையோட முடிவுக்கு தக்கன தெளிவா நிற்பாங்க, நிற்கக்கூடியவங்க. அப்போ அவங்க வந்து தலைமை வந்து அண்ணாமலையை முன்னிறுத்தி கட்சியை இங்க தெலுங்கானா ஒரிசா மாதிரி வழக்க பாக்குறாங்கன்னு தெரிஞ்சதும் தெள்ள தெளிவா அவங்களும் தம்பி வா தலைமை இயக்கவான்னு வெறும் பிரசிடென்ட் இல்ல, தம்பி லீடர், அந்த அளவுக்கு அண்ணாமலை அவங்க தமிழிசை அப்படி சொல்றதுக்கு அவருடைய வளர்ச்சியும் காரணமா இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. ஐயோ அது பெரிய ஒரு பண்ணிட்டாங்க. இப்போ அது நல்லது, பாராட்டத்தக்கது. ஆரம்ப கட்டத்துக்கு பிறகு பாராட்டத்தக்கது. பல முயற்சிகள்லாம் பிறகு அவங்க பாராட்டுறது நல்லது. யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வைங்களாம். அப்புறம் சகோதரர் நயினார் நாகேந்திரன் சட்டமன்ற கட்சி தலைவராக இருக்காரு. அங்க நெல்லை மாவட்டத்தில் சொந்த செல்வாக்குள்ள ஒரு சகோதரர் தான். அவரும் வந்து ஆரம்பத்துல எடப்பாடிக்கு ஆதரவா இருந்தார். அது அவருக்குள்ள அதிமுக காலத்திலே இருந்து சில உள்ள அரசியல்ல அவருக்குள்ள கோபதாபங்கள் இருக்கத்தானே செய்யும் மனுஷனுக்கு. அப்போ அவர் செல்வாக்குள்ள ஒரு தலைவர், அவர் குறுக்கு சால் ஓட்டுறாருங்கிற மாதிரி கருத்துக்கள் இருந்தது. இப்பவும் அவரும் டெல்லி கிளைமேட்டை புரிஞ்சுக்கிட்டாரு. தமிழிசை மீண்டும் தலைவராகிறாரு, நயனார் தலைவராருலாம் சொன்னவங்கெல்லாம் இப்போ உண்மையை ஒத்துக்கணும். தமிழ்நாட்டில் அண்ணாமலை பிரசிடென்ட் இல்லை, லீடராங்கிற அந்தஸ்துல வாராருங்கிறத ஒத்துக்கணும். லீடருங்கிற அந்தஸ்துல பவர்ஃபுல் பிரசிடெண்டா அண்ணாமலை வந்து இங்க தமிழ்நாடு பாஜகவுக்கு நிற்கிறாரு. 18% வாக்கு என்டிஏ எடுத்திருக்குது. எப்பா 18% என்டிஏ எடுத்திருக்குங்கிறது உண்மைதானே? பிரியன் உண்மைதானே? திமுக செய்தி தொடர்பாளர் நண்பர்களே உண்மைதானே? தென் வேற யாரெல்லாம் சொல்ல, சவுக்கு சங்கர் உண்மைதானே? தென் சுமன் சி ராமன் உண்மைதானே? உண்மைதானே? எல்லாரும் சொல்லுங்க. நண்பர்கள் தான், சகோதரர்கள் தான், உண்மைதான். சரிதானா? இது நாளைக்கு ஹரியானாவில் கூடுனது மாதிரி மகாராஷ்டிராவில் கூடுன மாதிரி கூடுங்கிறது என் கருத்து. கூடுறதுக்காக உழைக்கணுங்கிறது அண்ணாமலைக்கு முயற்சி. அதுக்கு துணை நிற்கிறது நயினார் நாகேந்திரனும் டாக்டர் தமிழிசை போன்றவர்களும் பாராட்டத்தக்கவர்கள். இது டேட்டா உண்மைதான். இதுல அதிமுக அணிக்கும் என்டிஏக்கு இடையில வித்தியாசம் 5% தான். இப்ப தேமுதிக அதிமுக அணியை விட்டு வெளியேறிட்டு ராஜ்யசபா விஷயத்துல வெளியேறின மாதிரி தான். அதாவது அதிமுக கூட முழுமையா இல்லை. அவங்க நாளைக்கு ராப்ரோச் பண்ணி ஆகலாம் ராஜ்யசபா கொடுத்தா, அதெல்லாம் முழுமையா இல்லைன்னு தெரியுது. ஜெயிக்கல, சீட்டு ஒன்றும் ஜெயிக்கலன்னு தெரியுது. அதே வேளையில என்டிஏல உள்ள கட்சிகள் அவ்வளவு இன்டாக்டா இருக்காங்க. இது அண்ணாமலை கைதுக்கு அன்புமணி கண்டன அறிக்கை விடுறாரு. அப்போ பாமக என்டிஏக்குள்ள தான் இருக்கிறாங்க. கூட்டணி ஆட்சி வரும்னு சொல்றாப்புல. கூட்டணி ஆட்சின்னு தமிழ்நாட்டில் முத சொன்னது அண்ணாமலை தான். அப்போ என்டிஏ தலைமையிலான கூட்டணி ஆட்சியில் நாமளும் அங்கம் பெறுவோங்கிற இதைத்தான் டாக்டர் ராமதாஸும் சொல்றாரு. அப்போ இந்த 18% அணி அப்படியே இன்டாக்டா இருக்குது. விக்கிரவாண்டியில என்டிஏ கேண்டிடேட்டை அண்ணாமலை தான் அனௌன்ஸ் பண்ணார். இதெல்லாம் உண்மை, டேட்டாவை தான் சொல்றேன். நீங்க ஊடகத்துல வந்து தரவல் இல்லாம அண்ணாமலை பிஜேபி ரெட்டலுக்கு கொண்டு போயிட்டாருன்னு வைத்தறிச்சல வாயாலும் வைத்தாலையும் அடிச்சுக்கிட்டு பேசக்கூடாது. தரவுல தான் சொல்லுது. அல்லது நீங்க இப்படி சொல்லுங்க, 33% இருந்த எடப்பாடி
ஓபிஎஸ் நீக்கினால 20% போயிட்டாரு. ஓபிஎஸ் அவரு ஒரு பிரச்சனை தான் இருந்தாலும் கூட ஓபிஎஸ்க்குள்ள செல்வாக்கால முக்குலத்தோரெல்லாம் எதிராக போயிட்டாங்க. வட மேற்கு மண்டலத்தில் எடப்பாடி அபகரிக்க பார்க்குறாருன்னு ஓபிஎஸ் தள்ளினால நான் வெள்ளாள கவுண்டர்லாம் எதிராக போயிட்டாங்க. வடபுலத்தில் நான் வன்னியர்லாம் எதிராக போயிட்டாங்க. இது ஒரு சிலர் சிவி சண்முகம், கேபி முனுசாமி எல்லாம் சேர்ந்து ஓபிஎஸ்க்கு கிடைச்ச அநீதியில் அதை புரிஞ்சுக்கிட்ட நான் வன்னியர்லாம் எதிராக போயிட்டாங்க. அதிமுக 30% 20 போயிட்டுன்னு அதை ஒத்துக்கிடுங்க. அல்லது அண்ணாமலை மோடி பிரைம் மினிஸ்டர்னு கட்சியை பெருசாக கொண்டு வந்துட்டாருங்கிறத ஒத்துக்கிடுங்க. ஏதாவது ஒன்றை ஒத்துக்கிட தானே வேணும். சரி, அண்ணாமலை பன்னீர்செல்வம் செல்வாக்குள்ள நம்ம போகாண்டாம். பன்னீர்செல்வம் போன பிறகு நானே சொன்னேன், இது இந்த உடைசல் பெருசா பாதிச்சிடும் அதிமுகன்னு சொன்னேன். அதுதான் நடந்தது. ஓபிஎஸ் போகும்போது நான் இப்போ சொன்னேன், ஓபிஎஸ் நிக்கலங்கிறது உண்மை. இபிஎஸ் கீழே தள்ளிட்டு ரொம்ப, அதுவும் உண்மை. பட் இப்போ டேட்டா என்ன? 20-18. இந்த 20-18ன்னு சொல்லும் போது ஒரு 2% தானே வித்தியாசம். ஒருவேளையில திமுகவோட சேர்ந்துட்டுன்னா அது 50-20 30% முதல்ல இருக்கவங்களுக்கும் 2வது இடத்துக்கும் வித்தியாசம் வந்துடும். தேமுதிகன்னு சேரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு அரசியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. நாமும் அதை மறுக்கல. ஃபைனலாக தான் முடிவு தெரியும். இதுவரை பட்ஜெட்டை பாராட்டாத தேமுதிக பட்ஜெட்டை பாராட்டுறாங்க. இது திமுகவும் சோசியலி சமூக ரீதியா கேப்டன் இமேஜ் லாபம் வருங்கிற மாதிரி முடிவை அவங்க எடுத்துட்டாங்கிற ஒரு பார்வை இங்க நமக்கு வருது. தெற்கு மேற்குக்கு இடையில ஒரு வீகத்தின் அடிப்படையில் சிறிய எண்ணிக்கை ஜாதிகளை கன்சால்டேட் பண்ணதுக்கு, தெலுங்கு தாய்மொழி மக்களை கன்சால்டேட் பண்றதுக்கு தேமுதிக தேவை. எந்த பாமக பெருசுன்னு எடப்பாடி நினைச்சு தேமுதிக அவமானப்படுத்துறாரோ அதை நாம அரவணைச்சுக்கொண்டு திமுகவும் ஒரு முடிவு எடுத்ததா சொல்றாங்க. மெட்டீரியலைஸ் ஆகணும். அதுக்கு முன்ன நம்ம அதை சொல்ல முடியாது. அப்படி ஆனா 50-20 30% டிஃபரன்ஸ். என்னைக்கு முதல் உள்ளவங்களுக்கும் 2வது உள்ளவங்களுக்கும் 30% டிஃபரன்ஸ் வந்தது. இங்க 18-20 2% தான் டிஃபரன்ஸ். ஒருவேளையில தேமுதிக அங்க வந்துட்டு வைங்க, இங்க 20 தாண்டிரும். கிருஷ்ணசாமி ஓரளவு பாஜகவுக்கு ஆதரவா வராரு. அவர் 1/2% இருக்கிறாரு. 1/2% அவருக்கு இருக்குது. அவருக்கு சமுதாயம் இருக்கு. ஒரு பெரிய லெவலில் நின்று ஒரு 1/2% அவருக்கு இருக்குது. அப்போ இங்கே உள்ள நிலைமை அண்ணாமலை பாஜகவை 2வது இடத்த என்டிஏ பாஜகவை இல்லை என்டிஏ 2வது இடத்துக்கு கொண்டு வந்துடுவார். நேர்மையும் நாணயமா பேசினா அதிமுக தான் 2வது இடத்துல இருக்குது. 20.4 வந்து 2வது இடம். ஆமா, தாமரை 11.4 தான். அதுல பாரிவேந்தர், ஏசி சண்முகம் இவங்கெல்லாம் கழிச்சுக்கிட்டா வரும் 10 தான் வரும். பாஜகவோட 2 மடங்கு அதிமுக ரெட்டையில இருக்குது. தாமரையில் 4 பேர் வந்தது, ஒரு 10 வைங்க, அவங்க 20 வைங்க. இது உண்மை டேட்டா. நீங்க இதை மறுத்து பேசக்கூடியவங்க இது பாராளுமன்றம் தானேன்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் சொல்றேன், ஹரியானாவிலையும் மகாராஷ்டிராவிலையும் வளர்ந்த மாதிரி அண்ணாமலை வளருவார். 26 தானே ஜான ஆரோக்கியசாமி தெரியும். நீங்க விஜய் கிட்ட பாஜக ஒண்ணுமில்லைன்னு நீங்களும் ஜோசப் விஜயும் ஜான் ஆரோக்கியசாமியும் நீங்களா ஒரு அற்ப சந்தோஷத்தை அடைஞ்சு அண்ணாமலைக்கு எதிராக 4 பேரை தூண்டிவிட்டு அறிக்கை விடுறதுல என்ன அர்த்தம் இருக்குது? இந்துக்கள் விழிச்சுக்கிட்டாங்க. சிஏ எதிர்ப்புங்கிறது ஒரு இந்து விரோத செயல்னு அவங்க விழிச்சுக்கிட்டாங்க. அண்ணாமலை அதுல வளர்ந்துட்டு இருக்கிறாரு. சோ அண்ணாமலையோட நோக்கம் அணியாட்டு என்டிஏ அதிமுக அணியோட பெருசுங்கிறத நிறுவனம். இதுதான் நோக்கம். டெல்லியும் அதுதான் சொல்லி இருக்கிறாங்க. அவங்களுக்கு பாராளுமன்றம் தான் முக்கியம். நீங்க ஒரு சில மோடி மீது நல்லெண்ணம் இல்லாத ஒரு சிலரும், மோடி மீது எதிர்ப்புணர்வு கொண்ட ஒரு சிலரும் ஏதோ பாஜக அதிமுக கூட்டணிக்கு தான் நிற்குன்னு சொல்றது தவறுங்கிறனால தான் டெல்லி கிளைமேட்டை தெரிஞ்சு பிஎம்ஓக்கு மூட தெரிஞ்சு அடிச்சு ஆணித்தரமா என்டிஏவோட சிஎம் கேண்டிடேட் எடப்பாடி பழனிசாமி இல்லை, மோடிஜியோட சிஎம் கேண்டிடேட் எடப்பாடி பழனிசாமி இல்லை. எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி பாராளுமன்ற தேர்தலில் வந்து நீங்க ஒரு 12% ஓட்டு எடுத்தீங்கன்னா அதுக்கு தக்கன ஒரு 12 எம்பி வாங்கிக்கிட்டு 29ல் வாங்க. உங்களை அரசியல் யாரும் முழுமையா உங்களை டவுன் பண்ண முடியுமே தவிர அவுட் ஆக்கிட முடியாது. சசிகலாவை அவுட் ஆக்குன மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஐயாவை அவுட் ஆக்க முடியாது. டெமோக்ராட் அவரு. பட் அவரை பலகீனப்படுத்தலாம். தம்பி சீமானே பலகீனப்படுத்திட்டாரு. விக்கிரவாண்டியில் நிற்காததுலையும் ஈரோடு கிழக்கில் நிற்காததுலையும் 2-4% கிட்ட பலகீனப்படுத்திட்டாப்புல. சீமான் 8-12க்கு மேலே கொண்டு போயிட்டாரு. இவர் வந்து 20-16 குறைஞ்சு போச்சு. அடுத்தால மக்களவை தேர்தலையும் ஒரு அடுத்தால சட்டமன்ற தேர்தலையும் இவருக்கு ஒரு இப்ப தேமுதிக போனது ஒரு அடி. அப்ப இவரு அலையன்ஸும் இல்லாம டெஸ்பரேட்டா இருக்கிறாரு. அலையன்ஸ் இல்லாம டெஸ்பரேட்டா இருக்கிறவரை பலகீனப்படுத்தி 2வது இடம் வந்துட்டா
2029 மோடிக்கு இங்க வந்து 25க்கு மேல எம்பி சீட்டு கிடைக்கும். வெளிப்படையாக தான் நம்ம சொல்றோம். அதுல எதுவுமே மறைச்சு இல்லை. அதுலயும் ஜான் ஆரோக்கியசாமி விஜய் டீமுக்கும் சொல்றோம், ஸ்டாலினுக்கு நிழல் தான் உதயநிதி ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு டெலிகேட்டட் பவர் தான் உதயநிதி ஸ்டாலின். ஸ்டாலின் alone can do and undo things in DMK. DMK alone சக்சஸ்ஃபுல் செட்டில் ஆகல. அப்கோர்ஸ் நம்ம இதுல பெருமளவு உதயநிதி ஸ்டாலின் தாங்கிறது நம்ம மறுக்க வரல. பட் ஒரு செட்டில்டு மேட்டர் இல்ல. நீங்க உதயநிதி ஸ்டாலினுக்கு டம்மி ஆட்டு, உதயநிதி ஸ்டாலினுக்கு ஏஜென்ட் ஆட்டு, உங்க சுயநலத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் தான் செட்டில்டுங்கிற மாதிரி போடுறதே நீங்க தான். உதயநிதி ஸ்டாலினுக்கு ஏஜென்ட் ஆட்டும், உதயநிதி ஸ்டாலினுக்கு பி டீம் ஆட்டும், ஜான் ஆரோக்கியசாமி விஜய் தான் செயல்படுறாங்க. நான் லாஜிக்கா பேசுறேன், லாஜிக் தானே. என்ன சக்சஸ் என்ன செட்டில்டா? ஸ்டாலின் ஆரோக்கியமா இருக்காரு, இன்னும் 10 வருஷத்துக்கு மேல அரசியல் பண்ணுவார், செட்டில்டு மேட்டர் கிடையாது. சோ நான் பேசுறது கரெக்ட் தான். சோ இங்க இடத்துக்குள்ள ஏன் இதுல விஜய் எடுத்தோம்னா, விஜய் வந்து திமுக பி டீம்னு அடிச்சிட்டாரு அண்ணாமலை. கரெக்ட் தானே? கனிமொழி நாளைக்கு உதயநிதி ஸ்டாலின் போட்டியா வரலாமே, ஏன் வரக்கூடாதுன்னு என்ன இருக்கு? உதயநிதி தான் எம்பவர் ஆகுறாரு, அது பெரிய அளவில் இருக்காருங்கிறது நான் மறுக்க வரல. அது ஆனா அது 100% செட்டில்டு மேட்டர் இல்லைல்ல. கனிமொழி நாளைக்கு போட்டியா வரலாமே. அப்ப நீங்க உதயநிதி ஸ்டாலின் நீங்க மீம்ஸ் போடுறீங்கன்னா நீங்க தான் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஏஜென்ட். அண்ணாமலை விஜய வந்து பி டீம்னு சொல்றது கரெக்ட். இப்படி ட்ராக்லயும் போலாமா? ஃபேக்ட். நான் லாஜிக்கா தானங்க பேசுறேன், என்னங்க தப்பா பேசுறேன்? நான் லாஜிக்கா பேசுறேன். உட்கார சொல்லுங்க ஜான் ஆரோக்கியசாமி, டங்கு வேற கிழிச்சு எரிஞ்சிடறேன் கருத்தியல்ல. உட்கார்ந்து என்கிட்ட பேச சொல்லுங்க. 12 கோடிக்கு மேல வாங்கிக்கிட்டு பொய்யா இது பண்றவரை மீம்ஸ் போடுறவர் வந்து உட்கார சொல்லுங்க. அண்ணாமலை அடிச்சது கரெக்ட். அப்போ அண்ணாமலை அரசியல் களத்தை திராவிட கட்சி வெர்சஸ் இந்துத்துவான்னு கொண்டு வராரு. அதுல எடப்பாடி தூக்கி நிறுத்ததுக்கு விஜய் போறாரு. அப்போ விஜயோட போக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அன்செட்டில்டு மேட்டரை செட்டில்டு மேட்டர் ஆக்கி உதயநிதி ஸ்டாலினுக்கு ஏஜென்ட் ஆட்டு விஜய் செயல்படுறாருங்கிறது அண்ணாமலை புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால அந்த பேச்சின் வெளிப்பாடா இருக்கு. அதுதான் அந்த பேச்சின் வெளிப்பாடு. பிடிஎம் அண்ணாமலை சொல்றது கரெக்ட். ஏன்னா அவர் நாளைக்கு எடுக்கக்கூடிய முடிவு பாஜகவுக்கு எதிராக இருக்கும். சிஏஏ மேட்ரு பாஜகவுக்கு எதிர், இது நீட் மேட்ரு பாஜகவுக்கு எதிர். அப்போ அடிச்சிடணும் பிடிஎம்னு அடிச்சு கொண்டு போறாரு. ஸோ அந்த என்டிஏ ஸ்டாலினுக்கு போட்டியா 2ஆம் இடத்துக்குள்ள கொண்டு வந்தவங்க அண்ணாமலைக்கு நோக்கம். திமுக ஆட்சி அகற்றும் இது பண்ணுவோன்னு தான் கொண்டு வந்து நிற்பாரு. அது சீமானால பலகீனப்பட்டு விக்கிரவாண்டியில ஈரோடு களத்துக்குள்ள வராதனால பலகீனப்பட்ட எடப்பாடியை மேலும் பலகீனப்படுத்தும். இதை தமிழ் மொழில நான் அடிச்சு ஆணித்தரமா சொல்றேன். அதனாலதான் மோடிக்கு சிஎம் கேண்டிடேட் எடப்பாடி பழனிசாமி இல்லைன்னு நான் சொல்றேன். ஆனா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு சார். நீங்க பலவீனப்படுத்த எடப்பாடின்னு சொன்னாலுமே இங்க போட்டி அண்ணாமலை விசேஷ் ஸ்டாலின்ற மாதிரி தானே பார்க்கப்படுது. திராவிட விசேஷ் இந்துத்துவம் அந்த பார்வையில தானே பார்க்கப்படுது. அதைத்தான் செட் பண்ணி கொண்டு வரணும்னு அண்ணாமலை முயற்சி பண்றாரு. தன்னோட திறமையால, உழைப்பால, நுணுக்கமான அரசியல் அறிவால அதைத்தான் செய்யறாரு. இவரு டாஸ்மார்க் எடுத்தாருன்னா அதிமுக சேர்த்து அதுல அடிக்கிறாரு. இன்னொன்று சொன்னார் பாத்தீங்களா, சீமா அண்ணன் போல்டா திமுக அதிமுக எதிர்த்து ஃபைட் பண்றாரு, பெரிய தொல்லைகள் வரும், அன்னை தைரியமா நின்னு சொல்றாரு பாத்தீங்களா. அடுத்தால இந்த திராவிடர் கழகம் தமிழர் கழகம் சீமானுக்கு கருத்தை அன்னைக்கு காலையில தமிழர் கழகம்னு சொல்லி அப்புறம் திராவிடர் கழகம்னு மாத்தி நாங்க அப்புறம் எங்க போகணும் பெரியார் கேட்டாருன்னு, அண்ணா பெரியாருக்கு ஆதரவா நின்னாருன்னு, மற்றவங்க எல்லாம் கியாப்பை விஸ்வநாதன், பட்டியரம்பட்டி சுந்தரபாண்டிய நாடாரும் தமிழர் கழகம் வைக்கணும்னு சொன்னாங்கன்னு சீமான் சொல்லதை வந்து அதுல பேசிட்டாரு பாத்தீங்களா. அப்போ அவரு திராவிடத்துக்கு எதிராக இந்துத்துவா அண்ணாமலை மோடி அதை வந்து போட்டியா கொண்டு வரணுங்கிறதான் நோக்கம். கொள்கை இல்லாத இன்னொரு திராவிட கட்சி அதிமுக அழியுங்கிறதா அவருக்கு நோக்கம். இது தெரியாம இங்க பாஜகவிலையும் கொஞ்சம் பேர் 4 பேருக்கு எடப்பாடிக்கு முட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. சரி பாவம், அவங்க சசிகலாவுக்கு முட்டு கொடுத்த அந்த கோஷ்டி தான். இந்த முகங்களை பாருங்க, சசிகலாவுக்கு முட்டு கொடுத்துருப்பாங்க. அப்ப ஆமா, நீங்க பேரை சொல்லல, அடுத்தால பேரை சொல்லியும் அடிக்கிறேன். சும்மா போட்டுக்கிட்டு தரவுகள் இல்லாம பேசிட்டு தெரியவங்கள பேரை சொல்லி நான் அடிக்கிறேன். அது எனக்கு ஒன்றும் நண்பர்கள் சகோதரர்கள்னால பேரை சொல்லி அடிக்கல. ஸோ ரியல் பொலிட்டிக்ஸ் வந்து அண்ணாமலை எமர்ஜ் ஆகிட்டு இருக்கிறாரு. அது டெல்லி கிளைமேட்டு தமிழிசைக்கும் நயனாருக்கும் தெரியுது. அதுக்கு தகுந்தவாறு அவங்க பேசுறாங்க. வானதியும் கட்சி தலைமை என்னதோ அதை ஏத்துக்குவாங்க. யார சிஎம் கேண்டிடேட்டா கட்சி சொன்னாலும் அதை ஏத்துக்குவாங்கிறது தான் துக்ளக் இதயா பேட்டிலேயே சகோதரி வானதியும் அதை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த களம் வந்து எடப்பாடி பழனிசாமி 2024 மக்களவை தேர்தலில் எங்களுக்கு மக்களவை முக்கியம் இல்லைன்னு மோடியை டிச் பண்ணிட்டு போனவருக்கு அவரை டவுன் சைஸ் பண்ணக்கூடிய ஒரு களமா தான் இருக்கும். என்டிஏ வளர்க்கக்கூடிய ஒரு களமா தான். ஆனா சார், ஒரு பார்வை பார்க்கப்படுறது எப்படின்னா, அதிமுகவை பலவீனப்படுத்தி
என்டிஏ கூட்டணி 2ஆம் இடத்துக்கு வரணும்னு நீங்க சொல்றீங்க. ஆனால் இங்க பார்க்கப்படுறது எடப்பாடி சமீபத்தில் சொல்லியிருந்தாரு, எங்களுக்கு ஒரே எதிரி திமுக மட்டும்தான். இந்த கருத்துக்கு பல பேர் என்ன சொல்றாங்க, இது அடுத்து பாஜக அதிமுக கூட்டணிக்கான ஒரு பேச்சா பார்க்கப்படுது. 18% என்டிஏ ஓட்டு, அவருக்கு 20% ஓட்டு. சிஎம் கேண்டிடேட்டா சொல்லாம பலத்தின் அடிப்படையில் பங்கீடுனா ஒரு வேளையில நடக்கலாம். அவர் பலத்தின் அடிப்படையில் பங்கீடுக்கு வரமாட்டாரு. இந்த இதை பேசுவார். பேசிக்கிட்டு அவருக்கு நோக்கமே 40 சீட்டு கொடுத்தாவது பாமகவை எடுக்கணுங்கிறது அவருக்கு நோக்கம். பாமகவை எடுத்துட்டா எடப்பாடியில் ஜெயித்தரலாம். பாமக எடுத்துட்டா வட தமிழகத்தில் வரக்கூடிய ஓட்டில் 24 சீட்டு தானே வேணும் எதிர்கட்சி தலைவருக்கு. அது ஒரு 24 சீட்டை எப்படியும் தேர்த்திடலாம். சேலத்தில், தர்மபுரியில், விழுப்புரத்தில், கடலூரில், சிதம்பரத்தில், நாமக்கல்லில், கோபிச்செட்டி இது கள்ளக்குறிச்சியில், இங்கெல்லாம் ஒரு உள்ள சீட்டில் ஒரு 24 சீட்டை தேர்த்திடலாம். அதனால தான் ஒரு நோக்கம். மத்திய அரசு நடத்தக்கூடிய என்டிஏக்குள்ள இருக்கக்கூடிய ராமதாஸை மத்திய அரசை பகைக்காண்டான்னு நினச்சிக்கிட்டு திமுக தான் எதிரின்னு சொல்லிக்கிட்டு பாமகங்கிறது ஒரு 40 சீட்டு கொடுத்து 26 ஒரு ராஜ்யசபா கொடுத்து எடுக்க தான் அவருக்கு நோக்கம். ஏன் ஹெவியா பாமகவுக்கு பார்க்கனை ஏற்றி விடுறோம்னா, எடப்பாடி பழனிசாமி அவர் கூட்டணி கட்சியான தேமுதிக 5 எம்பி சீட்டு கொடுத்த கட்சியான தேமுதிகவுக்கு அவர் ராஜ்யசபா பேசும்போது அவுட் ரைட்டா எந்த அக்ரிமெண்ட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாதுன்னு அதை ஸ்னப் பண்ணிட்டார். அதே இது பாமகவுக்கு ராஜ்யசபா பற்றி பேசும்போது இதே எடப்பாடி பழனிசாமி தமிழ் மண்ணில் இரட்டை தலைமையா ஓபிஎஸ் கூட சேர்ந்து ஸ்ட்ராங்கா 33% இருக்கும்போது, ஓபிஎஸ் கூட இரட்டை தலைமையா ஸ்ட்ராங்கா 33% இருக்கும்போது ரொம்ப துணிச்சலாட்டும் தைரியமாட்டும் மாறி மாறி கூட்டணி போகக்கூடிய ஒரு டாக்டர் ராமதாஸ் அவர் திமுக கூட்டணியில் போய் சேர்ந்துட்டாருன்னாரு. நான் ரெக்கார்டு எடுத்து போட்ட காணிக்க தயாரா இருக்கிறேன். அதே எடப்பாடி பழனிசாமி இப்ப பாமகவுக்கு ராஜ்யசபான்னு கேட்டா அதுல பதில் இல்லை. மழுப்புறாரு, நழுவுறாரு, திணறாரு. அவுட் ரைட்டா சொல்லணுமா இல்லையா? அன்னைக்கு நீங்க சொன்னது தானே, உங்க கூட்டணி கட்சிக்கே சொன்னது தானே. என்ன பதில் சொல்லியிருக்கணும்? பாமக எங்க கூட்டணியிலே இருக்காங்கன்னு ஒரு வார்த்தையாக சொல்லியிருக்கணுமா இல்லையா? அப்போ அவருக்கு கூட்டணியில் ஆள் இல்லாம அனாதையா இருக்காரு. எப்படியாவது ராஜ்யசபா 35-40 சீட்டு கொடுத்து பாமக கொண்டு வர பார்க்கிறாரு. அவருக்கு பலம் 20%, 20.4 பலையினப்பட்டுட்டாரு பாமக கிட்டையும் சீமான் கிட்டங்கிறது என் கருத்து. பட் அது இன்னும் ப்ரூவ் ஆகல. ஏற்கனவே சீமான் கமலஹாசனையும் தினகரனையும் பலையினப்படுத்தின மாதிரி எடப்பாடியும் விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு கடத்துல வராதவரை பலையினப்படுத்திட்டாருங்கிறத ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்கு சொல்றேன், சவுக்கு சங்கருக்கு சொல்றேன், சுமன் ஸ்ரீராமனுக்கு சொல்றேன். பட் இட் ஹேஸ் டு பி ப்ரூவ்டு. என்னோட ஒரு கிளைம் அது. எல்லாரும் கிளைமை தானே வைக்கிறான். ஆமா, 24 மக்களவை தேர்தல் தவிர அத்தனை பேருக்கும் கிளைம் தானப்பா. ஏன் என்னோட கிளைமை மட்டும் உனக்கு ஏன் வயிறு எரியுது? கீழே மிதிச்ச மாதிரி அவ்வா வாணி கதறீங்க. ஏன் கிளைமை லாஜிக்கோட சொல்லக்கூடிய கிளைமை கண்டு ஜானாரிக்கு தீவில மிதிச்ச மாதிரி அவ்வா வாணி ஆதவரிச்சுன்னு கதறீங்க. நீங்களும் கிளைம் தான் பண்றீங்க, நானும் கிளைம் தான் பண்றேன். ஏன் கிளைமுக்குள்ள இந்த இது விக்கிரவாண்டிலையும் ஈரோடு கிழக்கிலையும் எடப்பாடி நிற்காதல டாக்டர் ராமதாஸ் எமர்ஜ் ஆயிட்டாரு, சீமான் எமர்ஜ் ஆயிட்டாரு, ராமதாஸ் வன்னியர்கிட்ட எமர்ஜ் ஆயிட்டாரு, சீமான் நான் வன்னியர்கள்ட்டையும் நான் வேளாள கவுண்டர்கள்ட்டையும் எப்படி கமலஹாசன் தினகரனை பலவீனப்படுத்தின மாதிரி எடப்பாடியை பலவீனப்படுத்திட்டாருன்னு சொல்றான். இது கிளைம் 26 தான் அதை நிரூபிக்கணும். இப்போ ராமதாஸுக்கு இது தெரியும். இதுவும் உண்மைன்னு கருதுனால வட தமிழகத்துல போலரைசேஷன் வந்துட்டு வன்னியர் அணி பறையர் அணி வந்துட்டு ராமதாஸ் 50 தொகுதியில லீட் போயிட்டாரு. அப்போ ராமதாஸோ திருமாவளவனோ இல்லைன்னா வட தமிழகத்துல 3வது போயிருவோம். ஏற்கனவே தென் தமிழகத்துல 3வது போயிட்டாரு பல தொகுதிகளில். மேற்குல கோவை நீலகிரியில் போயிட்டாரு, சிட்டியில் தென் சென்னை மத்திய சென்னையில் போயிட்டாரு. நீங்க மக்களை விரும்பிங்க, நாங்க சொல்றோம் சட்டமன்றம் மக்களை விட சட்டமன்றத்தில் என்டிஏ இன்னும் பலமா இருக்குன்னு சொல்றோம். அது டு பி ப்ரூவ்டு தானே, ரெண்டுமே கிளைம் தானே. அப்போ இந்த இடத்துக்குள்ள அவர் விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு 4.3% எடுத்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 20.4 எடுத்த அதிமுக அணியில பலத்தின் அடிப்படையில் 40 சீட்டுக்கு தகுதி இருக்கு. 3வது இடம் பெயரக்கூடாதுன்னு எடப்பாடிக்கு தான் பாமக தேவை. அதனாலதான் எடுத்தெறிஞ்சு தேமுதிக பேசின அவரு பாமக விஷயத்துல பதறாரு, கலங்குறாரு. ராமதாஸுக்கு இது தெரியும். ஸோ திமுக தான் எதிர்ப்புனாலும் எதிர்கட்சி தலைவராக வர்றதுக்கும் எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்கும் அவருக்கு முதல் தேவை
பாட்டாளி மக்கள் கட்சி தான். இது நான் சொன்னேன். எல்லாரும் விஜய் தான் தேவைன்னு பீட்டர் அல்போன்ஸ், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பீட்டர் அல்போன்ஸ், ஏட்டு சுரக்கா விஜய் தான் தேவைன்னு பீட்டர் அல்போன்ஸ் ஒரு வாதத்தில் சொன்னார். ஐயோ பீட்டர் அல்போன்ஸ், ஜெகத் கஸ்பார்கள், பாவங்க நீங்கள்லாம். தெளிவா நான் சொல்றது கரெக்டா இல்லையான்னு அந்த பேட்டியை எடுத்து பாருங்க. தேமுதிகவை சினப் பண்ண எடப்பாடி பழனிசாமி ராமதாஸை கண்டு பதறாரு. நான் சொல்றதாங்க கரெக்டு. எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்கும் வட தமிழகத்தில் ராமதாஸ் கூட்டணி மூலமா கொஞ்சம் சீட்டை ஜெயித்து எதிர்கட்சி தலைவராதுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி தாங்க அவருக்கு முதல் தேவை. மனுஷன் எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டியில் களத்தை விட்டு ஓடுனதுல பலகீனப்பட்டுட்டாரு. ஈரோடு கிழக்கில் களத்தை விட்டு ஓடுறதுல பலகீனப்பட்டுட்டாருன்னு செங்கோட்டையனுக்கும் தெரியும். இதுதான் உண்மை நிலவரம். ஸோ இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி பாட்டாளி மக்கள் கட்சியை ரீட்டைன் பண்ணி என்டிஏ பெருசாக்கி தமிழக அரசியல் களம் என்டிஏ வர்சஸ் இந்திய அலையன்ஸ்லையும் கொண்டு வர்றது விக்கிரவாண்டியில் நடந்தது தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்கணும்னு அண்ணாமலை முயற்சி பண்றாரு. எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கும் நேரத்தை ஒதுக்கி பதில் நம்பிக்கிறோம். நன்றி. தொடர்ந்து பேசுவோம்.